இந்த கட்சியில் என்ன செய்யலை சொல்லுங்க. ம். இப்போ நான் என்னுடைய மாத்திரை விஷயத்தையுமே நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஒரு மாத்திரை வந்து ரூ. 397 வாங்குற ஒரு 15 மாத்திரை. அதே வந்து கவர்மெண்ட்ல வெறும் ரூ. 7 தான். முதல்வர் மருந்தகம் அதில. ஏன்னா வந்து அதோட பிராண்டுக்கு தான் நம்ம காசு தரோம். நமக்கு ஃப்ரீயாவே அது ரூ. 7 அந்த மாத்திரை முடிஞ்சு போகுது. அது இல்லாம நலம் காக்கும் ஸ்டாலின். அதில எவ்வளோ பேர் பயனடைறாங்க. அப்புறம் விடுதியில போய் வயசானவங்களுக்கு, அப்புறம் இலவச பயணம், இலவச கல்வி, இவ்வளோ குடுக்குறாரு, செய்றாரு. இன்னும் என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாரு திட்டம். எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யல. நீங்க என்னன்னா அவன ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறீங்க, கொண்டாடுங்க இல்லைன்னு இத்தனைக்கும் அத்தனை பேர் செத்ததுக்கு நான் இரங்கல் கூட சொன்னேன். பாவம் விஜய் கேட்ட இடத்துக்கு குடுத்துருக்கலான்னு. அப்படி இருந்தும் நீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அதுவும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். மரியாதையா இருக்காது இந்த மாரி கேட்கறது. அ நாய விட கீழ்த்தரமான ஒரு இது இருந்ததுன்னா, அது நீங்க தான். அது இத்தனை பேரும் நீங்க தான். அது அப்புறம் வந்து ஒரு அம்மா சொல்லியிருக்குது. "ஐயா நீங்க தான்யா சின்ன எம்ஜிஆர் அறிவுக்குது. அப்புறம் எதனா வந்துற போகுது அது பொம்பள வாயின்னு." எம்ஜிஆர் எப்படி? நான் எதனா செஞ்சா என் ரசிகன் செய்வான். அதனால தயவுசெய்து அது எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அ அவர் சொல்றாரு அவரு. "நீ அப்படியா? நீ என்னென்ன கெட்ட பழக்கதோ அத்தனையும் உங்க ரசிகர்களுக்கு சொல்லிக் குடுத்துட்ட. உன்ன மாதிரியே அவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் நீ எப்படி சின்ன எம்ஜிஆரா ஆயிட முடியும்? யோசிங்க. தயவுசெய்து இந்த மாரி ஆளெல்லாம் நம்பாதீங்க."